வனவிடையிலே கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பாரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் 12ல் இருக்கார். 1, 8, 12ங்கிற ஒரு இதில் வரும்போது கொஞ்சம் பின்னாடி நிறைய பேர் வந்து தவறுதலாக பேசுகிறது, சில விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு நைட்லாம் தூங்காமல் யோசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆலிஸ் வேலைன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கணும். வேலை விஷயங்கள்லையும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 2 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 2ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான வாழ்க்கை இருக்குது. நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 3 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 12ல் வந்து அதுவும் கொஞ்சம் நீச்சமாக இருக்கும் பொழுது அது என்ன மாதிரி விஷயம், பட் அது நீச்ச பங்கமாக மாறுது. ஏன்னா குருவும் புதனும் நீச்ச பங்கமாக ஆகும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றது, நினச்ச இடத்துக்கு வந்து ஒரு ட்ராவல் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரேஞ்சில் வந்து இப்போது குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள், வேலை விஷயமாகவும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு பரிவர்த்தனையில் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது உங்களது முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு அலைஞ்சு திரிஞ்சு எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது பின்னாடி யாராச்சும் பேசுகிறாங்க, இவங்க அப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதில் நியாயமே இல்லை. தேவையில்லாத விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பறதுக்கு முன்னாடி இது தேவையாங்கிறத வந்து யோசிச்சுக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுடைய 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும். பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றது, அப்பா சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10 11ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய விஷயங்கள் மெனக்கெட்டு பண்ணுவீங்க, கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான அத்தனை ஸ்டெப்ஸும் எடுத்து அதனால் ஒரு பெரிய ஒரு அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார். ஸோ ராசியிலே இருக்கும் பொழுது குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் வந்து நீங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது குழந்தைகளுக்குனால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், நல்ல ஒரு கௌரவமான ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு சூப்பரான விஷயங்கள், வேலை விஷயங்களும் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை மைண்டில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோம்மா என்ன சொல்லி புலம்புறதை விட்டுட்டு இது தேவையில்லைங்கிறது வந்து ஜெனியூனாக யோசித்து பார்த்து முடிவெடுங்க. தேவையில்லாத விஷயத்துக்காகலாம் உட்காந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டாம். யாரோ என்னமோ பேசினாங்கன்றதுக்காகலாம் மனம் வருத்தப்படுறத தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். அவர் மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்திரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு பெரிய லெவலில் முன்னேறதுக்கான விஷயங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கார். ஸோ 9, 12, 3 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள், நிறைய பிரயாணங்களால் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் நிறைய செலவுகள், சுப செலவுகள், வெளிநாடு சுற்றுலா போன்ற விஷயத்துக்கெல்லாமே கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்குங்க. மேஷ லக்னமாக வந்து சனி தேசாபுத்தியம். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10, 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக நிறைய பிரயத்தனம் பண்ணி உழைக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க. மேஷ லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தியந்திரங்கள். புதன் 12ல் நீச்சமாகும்போது கொஞ்சம் அப்படி நீச்சமாகாமல் அது ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது ஒரு பெரிய யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய ஒரு இடத்துல போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருங்க. மேஷ லக்னமாக வந்து கேது தேசாபுத்தியந்திரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக சில நேரங்கள் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலைகள், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் அது இருக்கும். மற்றபடி மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்தியந்திரங்கள். சுக்கிரன்
சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களுக்காக நல்ல மெனக்கட்டு, அதனால் ஒரு சக்ஸஸ் அடுத்த கட்டத்துக்கு வந்து சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி சொல்ல போகிறது வந்து குலதெய்வம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாக சரியா இல்லையான்னு, ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் ஜென்ரேஷன்ஸில் வந்து நிறைய நம்பிக்கையின்மை நிறைய இருக்குது. அது சில பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பரிவார தெய்வங்கள் எல்லாம் வந்து சில பேர் என்ன சார் இந்த சாமி வந்து கத்தியும் கப்படமாகவும் இருக்குது, இதெல்லாம் வேலை செய்வான்னு நிறைய பேர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வேலை செய்யணும், பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் உள்ளே போய் உட்காந்து பார்த்து தான் பதில் சொல்லணும். ஏன்னா வந்து கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணாமுன்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாமல் ஓகே எது உண்மைங்கிறது நாங்கள் உணர்ந்துருக்கீங்களா அப்படின்னா குலதெய்வங்கிறதும் உண்மையாக நிற்குங்க. எப்படி நிற்கும்னா, நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கரெக்டாக ப்ராப்பராக போனீங்கன்னா அதோடைய லெவலே வேறு லெவலில் உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். எனக்கு குலதெய்வம் தெரியுமா தெரியாதுன்னா, நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த மாதங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். அந்த நட்சத்திரம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ, எந்த மாதத்தில் இருக்கார். இப்போ உதாரணமாக சனி பகவான் வந்து மேஷத்தில் இருக்காருன்னா, நீங்கள் சித்திரை மாதத்தில் அது சித்திரை மாதம் வர்றதில் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி மேஜிக் நடக்குதுன்னு. குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும். எப்படி பேசும்னா, அது டேரெக்டாக சாமியாக வந்து பேசாது, அது வந்து ஒரு வேற ஒரு ரூபத்துலேயோ வேற ஒரு இண்டிகேஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது வந்து பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் இருக்கு இல்லைங்களா, இப்போ மேஷம்னா சித்திரை, ரிஷபனா வைகாசின்னு சொல்லி தமிழ் மாதங்களாக பிரிச்சுட்டு உங்கள் சனி பகவான் எங்கே இருக்கார் அந்த மாதத்தில் வர அந்த சனி பகவான் இருக்கிற நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு போகிறது நல்லது. இப்போ உதாரணமாக எனக்கு வந்து சனி பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருப்பாருங்க. ஸோ ரிஷபத்தில் இருக்காருன்னா வைகாசி மாதம் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். ஸோ வைகாசி மாதம்னு எடுத்துகிட்டு எனக்கு வந்து எதில் இருப்பார்னா ரோஹிணியில் இருப்பார். ஸோ ரோஹிணியில் இருக்கும்போது அந்த வைகாசி மாதம் வருகிற அந்த ரோஹிணி நட்சத்திரம் அன்னைக்கு நான் விரதம் இருந்து அந்த குலதெய்வத்துக்கான விஷயத்தை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி சில பேர் சனி வக்கரமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வம் ஆக்சுவல் குலதெய்வம் தெரியாது, ஏதோ குலதெய்வம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எனக்கு சனி வக்கரம், எனக்கு குலதெய்வம் கரெக்டாக தெரியாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஹரிஹரசுதன் ஐயப்பன், அவர் தான் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் குலதெய்வமே. ஸோ நீங்கள் குலதெய்வம்னா நீங்கள் ஹரிஹரசுதன் ஐயப்பனை வந்து வணங்கி பண்ணுவாங்க. கரெக்டாக எப்போ போகணும்னா சனிக்கிழமைகளில் வந்து ஐயப்ப கோயிலில் போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் ஒரு பலன் கொடுக்கும். அப்படிலாம் நீங்கள் பிறந்த கிழமைகள் அதுவும் ரொம்ப சூப்பராக ஆகும். ஸோ நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அன்றைக்கி வந்து ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறத வந்து வழக்கமாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனா கூட அந்த குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கோன்னா ஏதாவது ரூபத்தில் வந்து வரும், அதை வந்து நீங்கள் பிடிச்சிப்பீங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து பரிசித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லா ஜாதகத்திலையும் சனி பகவான் இருப்பார். அந்த சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் குலதெய்வம் அமையும். அந்த கோயில் சுற்றிருக்கிற இடங்களை முதற்கொண்டு நாங்கள் மார்க் பண்ணி சொல்லுவோம். அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் போதே நம்ம என்ன பண்ணோம்னா, வயதானவர்கள் யாராச்சும் வந்து வீட்டில் வந்து வயசானவங்களோ, வீட்டில் பக்கத்தில் ரொம்ப முடியாதவங்க வயதானவர்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுங்க. ஃபுட்டு, அந்த துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாமே வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் அவங்க வயிறு நிறையும் போது உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது கோயிலில், அதுவும் வந்து வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் உங்கள் குலதெய்வம் எப்படி நின்று பேசுங்கன்னு. இப்போ உதாரணமாக வந்து ஒரு எல்லை தெய்வம் வந்து ஒரு குலதெய்வமாக இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வேலை செய்யுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். மற்ற தெய்வத்தோட இதுக்கெலாம் வந்து பவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சுடலை மாடன் ஒரு கோயில் இருக்குங்க. அது எக்ஸ்ட்ராடனரியான கோயிலுங்க. கண்ணன் இருக்கார் இல்லையா, ஸ்டன் மாஸ்டர், அவருடைய கோயில் தான் அது. எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருமே அதை போய் வழிபாடு பண்ணுவோம். ஸோ வழிபாடு பண்ணும்போது எனக்கு ஏற்பட்டது, நான் ஒரு நாள் திடீர்னு எனக்கு தோணுச்சு ஒரு அருவா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது அந்த இன்சிடென்ட் வந்து அருவா வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்சிடென்ட் வேணும் இல்லையா, குலதெய்வம் எப்படிலாம் வேலை செய்யணும், அதுக்கான விஷயமாக தான் சொல்கிறேன். அருவா வாங்கி கொடுக்குறேன். என் பையனும் நானும் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த சாமிக்கிட்ட இருந்து ஒரு பழம் கொடுக்குறாங்க. அதாவது கற்ப கிரகத்துக்கு உள்ளே இருக்கிற சாமிக்கிட்ட ஒரு பழம் கொடுக்குறாங்க. அந்த பழத்தை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து
நாங்கள் வந்து அந்த எங்கள் ஒய்ஃப் வந்து டக்குன்னு அந்த பழத்தை சாப்பிட்டு சொல்கிறாங்க, சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. அது எப்படிங்க ஒரு வாழைப்பழத்துக்கு டேஸ்ட் இல்லாமல் போகும்? கற்பகிரகத்துக்குள்ளே இருக்க சாமி சாப்பிட்ட பிரசாதமாக இருந்தாலும் சரி, வாழைப்பழமாக இருந்தாலும் அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது. அப்போ சாமி இருக்குன்னு தானே அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தது. அதனால் அந்த உடம்பு வலி பார்த்திங்கன்னா அப்படி பிச்சு எடுத்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து குலதெய்வம் இருக்கா, தெய்வம் இருக்கா இல்லையான்றதும் நீங்கள் அனுபவப்படுங்க. யாரோ ஒருத்தன் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டான், சாமி இல்லைன்னு சொல்கிறான், ஜோசியம் போயின்றான், அதுன்றான், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அனுபவ ரீதியாக வந்து செயல்பாடு பண்ணி பார்க்கும்போது உண்மை என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலகும். அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குங்க. சனிக்கிழமைகளில் வணங்கலாம், இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளில் போய் வணங்குங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்காக. அது குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறதுல எந்தவித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.